சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல மேடம், ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டாங்க மேடம். கொடுத்துட்டாங்களா? என்ன சொல்றீங்க? நான் வாங்குனதுக்கு யாரு பணம் கொடுத்தா? நீங்க வேற யாரோ கொடுத்ததை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், நீங்க வாங்கின பழத்துக்கு தான் அவர் பணம் கொடுத்துருக்காரு. அவர் இங்க தான் இருந்தார் மேடம். ஒரு நிமிஷம். யாரு? எங்க நான் மட்டும் தான் கடைக்கு வந்தேன். ஏன் கூடலாம் யாரும் வரல. அப்படி இருக்கும்போது எனக்கு யாரு பணம் கொடுக்க போறா? இல்ல மேடம், அவர் இங்க தான் இருந்தாரு. ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இதோ அவர் தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஓ, நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்களா? அப்படின்னா நைஸா வந்து காம்ப்ரமைஸ் ஆக பாக்குறீங்க. இவன் முறைக்கிறத பார்த்தா நான் கொடுத்த பணத்தை என் மூஞ்சிலே திருப்பி வீசிடுவா போல இருக்கு. ஆமா, நான் வாங்கின பழத்துக்கு இவர் எதுக்கு பணம் கொடுக்கணும்? கேட்டு சொல்லுங்க. என்ன, நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இவருக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு நான் வாங்கின பழத்துக்கு பணம் கொடுக்கணும்? அதானே, நீங்க வாங்கின பழத்துக்கு அவர் ஏன் பணம் கொடுக்கணும்? ப்ரோ இல்ல ப்ரோ, என்ன பண்றது, இவ்வளவு பிடிக்காட்டியும் இவ வயித்துல வளர்ற குழந்தைய பிடிச்சிருக்கே ப்ரோ, அதுக்காக தான் பணத்தை கொடுத்தேன் ப்ரோ. வேற எதையும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நானும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் பணம் கொடுக்கறதை ஏத்துக்கிறேன். வேற எதுவும் இவரை கற்பனை பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, அதுக்காகலாம் இங்க நெருங்க வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க சொல்லுங்க. அவரையும் அப்படியே கொஞ்சம் லாங்கா மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஏங்க, உங்க சண்டைக்கு நான் தான் கிடைச்சனா? ரெண்டு பேரும் பக்கத்துல தானே இருக்கீங்க, நேராவே பேசிக்க வேண்டியதானேங்க. ஏய், என்ன உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுல, அதோட விடுங்க. ப்ரோ எங்க ப்ரோ ஆளை காணோம்? ஏங்க, அவங்களாம் போய் 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசம் ஆயிடுச்சா? 6 மாசமா அவன் இங்கே நிக்கிறேன். யோ, யார் நீ சைக்கிள் பிடிச்சு நிறுத்துற? யோ, என்னதுக்கு இப்ப என்ன அடிக்கிற நீ? யோ, ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியல. சைக்கிள் ஓட்ட சொன்னா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்க. அதான் இடிக்கல, இப்ப என்ன உன் பிரச்சனை? ஓ, அப்ப இடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை அடிக்கணுமா? ஆமாயா, இடிச்சாதான் அடிக்கணும், இடிக்கலன்னா எதுக்கு அடிக்கிற? அப்படியே இடிச்சா என்ன ஆயிட போகுது? சைக்கிள் தானே இடிக்கிறாங்க, புல்டோசர்ல இடிக்கிறாங்க. ஓ, புல்டோசர் வேற வச்சு இடிப்பியா? யோ, சைக்கிள் அடிச்சா டேமேஜ் ஆகுதுன்னு யார் சொன்னது? அவங்க வயித்துல வளர்றது ஏன் குழந்தை, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. யோ, இந்த குழந்தை உண்டாக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? யோ, நானும் புள்ள குட்டி பத்தவன் தான். ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, ரொம்ப தான். இதான் முதல் குழந்தையோ? யோ, ஆமாயா, இதெல்லாம் கேட்டுதான் நீ ரோட்ல வண்டி ஓட்டிவியா? ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றியே, என் முன்னாடி 7 குழந்தை பெற்றிருக்கா. அடப்பாவி.
பிள்ளையோட அருமை எனக்கும் தெரியும். வழி எப்படியா ஃபர்ஸ்ட் தள்ளி போயா. 7 குழந்தையா எப்படியா? நான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்தாங்கண்ணா. நான் அப்புறம் கால் பண்றேன். மா, என்ன அருவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னம்மா விஷயம்? அருவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் சொல்லு அருவி. நான் ஃப்ரூட்ஸ் வாங்க கடைக்கு போயிருந்தேம்மா. சரி, அங்க புகழ் வந்திருந்தாரு. புகழ் வந்திருந்தாரா? அப்படின்னா உன்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாரா இல்ல எதிர்ச்சியா கடையில பாத்துக்கிட்டீங்களா? எப்படி இருந்தாலும் 2 பேரும் சண்டை தானே போட்டுப்பீங்க அருவி. ஆனா முகத்துல கொஞ்சம் வெக்கம் தூக்கலா இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? என்ன சைலஜா, இப்பதான் அருவி சந்தோஷமா இருக்கா? அது உனக்கு பிடிக்கலையா? பேசாம இருக்கியா நீ? அவளே சொல்லட்டும். அருவி நீ சொல்லு, புகழ் உன்னை பார்க்க வந்தாரா? ஆமாம்மா, என்ன பார்க்கணுன்றதுக்காகவே தான் வந்திருக்காரு. ஆனா வெளிப்படையா காட்டிக்காம இருந்தாரு. ஓ, அதான பார்த்தேன். என்ன சொல்ற? அப்போ புகழ் உன்கிட்ட பேசலையா? இல்லம்மா, அவர் எனக்கு தெரியாம நான் வாங்கின ஃப்ரூட்ஸ்க்கு கடைக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தள்ளி நின்னுட்டாருமா. கடைக்காரர் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் வந்திருக்கிறதே எனக்கு தெரியும். எனக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு நான் அவர் முகத்தை பார்க்காமே கேட்டேன். அவரும் என்ன பார்த்தும் பார்க்காமலேயே நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. இப்படி கொஞ்சம் நாங்க பட்டும் படாம பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். என்ன அருவி, அவ்வளவு தூரம் உன்னை பார்க்க வந்துட்டு எதுக்கு அரைகுறையா பேசிட்டு போனோம்? மாசமா இருக்கிற பொண்டாட்டி எப்படி இருக்கா என்னன்னு அவரு விசாரிக்க வேண்டாமா? விடும்மா, புகழ் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம்.